நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க அங்காள அம்மன் பெரியாண்டாள் அம்மாச்சி கோயில் இருக்குங்க. நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அந்த கோயில்ல ஒரு பிரச்சனை. நம்மலாம் சோசியல் மீடியால பார்த்திருப்போம். என்னன்னா, அந்த கோயில்ல விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த கடவுள வழிபடுறாங்க. சக்தி வாய்ந்த கடவுள். அங்காள அம்மன் பெரியாண்டாள் அம்மாச்சியினுடைய கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள். அங்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, விஸ்வகர்மா சமூக மக்கள் வழிபடுறாங்க அந்த கோயில்ல. அதுல தமிழ் மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்களும் இருக்காங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்கள். இந்த 2 பேருக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா, என்ன கிளாஷ் வருதுன்னா, நமது தமிழ் மொழி பேசக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் எங்க வழிபாடு, எங்க தமிழ் விஸ்வகர்மா, எங்களுக்குன்னு எங்க எங்க முறைப்படி எங்க வழிபாடு தான் நாங்க கடவுளுக்கு அந்த முறையில தான் நாங்க சாமி பூஜை பண்ணுவோம். எங்க வழிபாட தான் நாங்க கடவுள பூஜை பண்ணுவோம். ஆனா எங்க வழிபாட பின்பற்றணும்ன்றாங்க அவங்க. தெலுங்கு விஸ்வகர்மா மக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல, இல்ல எங்க முறை தான் நாங்க வழிபாடு பண்ணுவோம். அப்படிதான் சாமிக்கு பூஜை, புனஸ்காரம்லாம் பண்ணணும்னு சொல்லி, இதுல தெலுங்கு விஸ்வகர்மா மக்களுக்கும், தமிழ் விஸ்வகர்மா மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது. இது அந்த ஊருக்குள்ள பிரச்சனை ஆகும்போது, இது மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு போகுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வராரு. இது பிரச்சனை பெருசா போகுதுன்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு நல்லாட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. ஒரு திராவிட மாடல் ஆட்சி. இங்க ஜாதி பிரச்சனை, மொழி பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்து, முஸ்லிம் பிரச்சனையோ, எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அமைதி பூங்காவனமா சட்ட ஒழுங்கு நல்ல முறையில இன்னைக்கு தமிழ்நாடு நல்ல முதலமைச்சர், சமூக நீதி காவலரா, சமூக நீதி போராளியா ஒரு திராவிட மாடல் அரசு நாயகனா ஆட்சி நடத்துறாரு. இந்த கோயில் பிரச்சனை அரசுக்கு பிரச்சனை படாதுன்னா என்ன பண்றாங்க, அந்த கோயில மூடுறாங்க. அது அது கவர்மெண்ட் மூடிச்சோ, ஊர் ஜனம் மூடினாலும் கோயில் மூடிடுறாங்க. மூடிட்டு என்ன பண்றாரு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த முத்துநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் பெரியாண்டாள் அம்மாச்சி கோயில கவர்மெண்ட்டுக்கு அண்டர்டேக் பண்ணுங்க. இது கவர்மெண்ட் இந்த கோயில் நிர்வாகத்தை எடுத்துங்க. அதான் ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் இந்த கோயில் சேர்ந்தணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிடுறாரு. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த முத்துநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் பெரியாண்டாள் அம்மாச்சி கோயில நீங்க ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துன்னு அதுக்கு ஒரு இஓ போடுவாங்க. அதுக்கு ஒரு கோயில் அதிகாரி போட்டு அந்த கோயிலுடைய பூஜைகள் எப்படி நடக்கணும்னு நீங்க அரசாங்கம் சொல்லுங்க. இங்க பிரச்சனையா இருக்குதுன்னு அவர் பரிந்துரை பண்றாரு. கோயில் மூடிட்டு இருக்குது. அது 2 அது அங்க அந்த ஊர் மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாவே இருக்குது இந்த கோயில்ல. இத கேள்விப்பட்டு என்ன பண்றாரு, சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் அந்த இடத்துக்கு போறாரு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். நல்லது அவர் போனது. நான் எந்த விமர்சனம் பண்ணல. போனது நல்லதுதான். போய் அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு அவர் அங்க போறாரு. அங்க போன உடனே அந்த தாய்மார்கள்ட்ட இவர் ஏதோ பேசுறாரு. நம்ம சோசியல் மீடியால பார்த்திருப்போம். எப்பவுமே பெண்கள்லாம் கொஞ்சம் அவங்க ஆண்களோட எல்லா வகையிலும் அவங்களுக்கு கை ஓர்ந்துதான் நிற்கும். நம்ம வீட்டுல பெண்கள் பிரச்சனை ஆனா நம்ம அடங்கி போறோம்ல. அது அம்மாவா இருக்கட்டும், துணைவியாரா இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதரிகளா இருக்கட்டும், நம்ம பெண் குழந்தைகளா இருக்கட்டும், நம்ம பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க அதிகம் பேசும்போது நம்ம கொஞ்சம் அடங்கிதான் போவோம். யாரும் நம்ம அவங்கள்ட்ட வாதம் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது இது ஊர் பிரச்சனை போது பெண்கள் பேசுறாங்க. ஒரு பக்கம் தெலுங்கு பெண்கள், ఈ గుడి మానిది, మేము దా పూజ చేస్తాము, మన తెలుగు వాళ్ళు మీరు ఎప్పుడు మేము మాకిని పూజ పునస్కారం ఉంది, అట్లదా మేము పూజ చేస్తాము, இது మన గుడి, మేము అట్లదా పూజ చేస్తాము, இது మన దేవుడు அவங்க சொல்றாங்க. நம்ம தமிழ்காரங்க எல்லாம் ஒண்ணுதான். தமிழ் தெலுங்குல அதெல்லாம் பிரிக்குது. அவங்க இல்ல இல்ல நாங்க தமிழ் விஸ்வகர்மா எங்க வழிமுறைப்படிதான் நாங்க பண்ணுவோம்ன்ற. தமிழ் தெலுங்கு நாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க. ரத்த சொந்தம். ஒரு தாய் வயிற்றில் பிறந்ததுதான் தமிழ் தெலுங்கு எல்லாம். அதெல்லாம் பிரிக்குது. அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நம்மளாம் ஒண்ணு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒண்ணு. இது நடக்கும்போது இந்த எம்எல்ஏ அருள் அங்க போறாரு. அங்க போய் அவரு போன மனுஷன் பெரிய மனுஷன், நீ பஞ்சாயத்து பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தணும். இல்ல நீ என்ன சொல்லணும், இப்ப நீ தமிழ் விஸ்வகர்மா நீ உன்னுடைய வழிபாடு பண்ணுவேன்ற நீ உன் முறையில, தெலுங்கு விஸ்வகர்மா எங்க முறைப்படிதான் வழிபாடு பண்ணுவான்றீங்க. 2 பேரும் சொந்தம் கொண்டாடுங்க. கடவுள் யாருக்கும் சொந்தம் இல்லை. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அம்மா எல்லாருக்கும் பொதுவானவங்க. ஒரு தாய் வயித்துல 4 புள்ள அந்த தாய் பெத்துதுன்னா 4 புள்ளிக்கும் அந்த தாய் அம்மா, 4 புள்ளிக்கும் அந்த அம்மா எல்லா புள்ளிகளும் ஒரே மாதிரிதான் பார்க்கும். இந்த புள்ள ஒஸ்தி, இந்த புள்ள தாழ்ந்ததுன்னு தாய் பார்க்காது. அப்படிதான் அந்த முத்துநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் பெரியாண்டாள்
அமைச்சு கோயில் இருக்கிற அந்த அந்த கடவுள் அம்மன் வந்து அவங்களுக்கு தெலுங்கு விஸ்வகர்மா ஒண்ணுதான், தமிழ் விஸ்வம் பண்ணுவான். நீங்க என்ன பண்ணிருக்கணும், போன எம்எல்ஏ அருள் நீங்க என்ன பண்ணிருக்கணும், அம்மா ஒரு வாரம் நீங்க பூஜை நடத்துங்க தமிழ் விஸ்வகர்மா, உங்க 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 வழிபாடு உங்க முறைப்படி நீங்க பூஜை நடத்துங்க. இன்னொரு வாரம் நீங்க தெலுங்கு விஸ்வகர்மா, நீங்க உங்களுடைய வழிபாடுகள் நீங்க எப்படி உங்க ஐதீகம் அந்த மாதிரி நீங்க நடத்துங்க. 2 பேரும் பகிர்ந்துங்க, இல்ல என்னத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு வந்துடணும். அதை விட்டு பெண்கள் கோவமா பேசும்போது இவரு கூட கோவமா பேசல. இப்பதான் விஷயத்துக்கு வரேன். யாரு இவர் அருள் எம்எல்ஏ. இவரு பொதுவா அருள் எம்எல்ஏ கேரக்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மூக்கு மேல கோபம் வரும். அவருக்கு மூக்கு மேல கோபம் வரும். அவருடைய காலேஜினுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் என்கிட்ட அவரோட ஒரு வருஷம் ஜூனியர்ஸ் எனக்கு வேண்டிப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. நம்ம தான் தமிழ்நாட்டுல 30 வருஷமா சுத்தி நிக்கிறோமே. 16 வயசுல பொட்டி தூக்கணும், 49 வயசு ஆகுது. நம்ம தான் சுத்துறோமே. அவங்க சொன்னாங்க இல்லைங்க, அவர் ஏன்னா அவர் காலேஜ் படிக்கும்போது இயல்பா அவருக்கு மூக்கு மேல கோபம் வருங்க. அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை, திரு சேலம் மேற்கு தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் எம்எல்ஏ அவர்களின் தாரக மந்திரம் என்னன்னு கேட்டா களவாணி பையன்றது. அவரு அண்ணன் அருள் எம்எல்ஏ வந்து யாரை பார்த்தாலும் களவாணி பையன், களவாணி பையன், களவாணி பையன், களவாணி பையன். ஒரு 10 நாளைக்கு முன்னால சத்யன் டிவில ஒரு டிபேட்டுங்க. சத்யன் டிவில ஒரு டிபேட் போகுது. என்ன சொல்றது, சத்யன் டிவில ஒரு டிபேட் போகுதுங்க. அது என்ன டிபேட்னு கேட்டீங்கன்னா, பாமக தொடர்புடைய ஒரு டிபேட். அதுல திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டார். இன்னார் வந்து முதலமைச்சர் வீட்டுல முதலமைச்சரை சந்திச்சாங்க, முதலமைச்சர் குடும்பத்துல இன்னார் சந்திச்சாங்க, அண்ணா சந்திச்சாங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு அறிக்கை வெளியிறார். அது அவருக்கு நடந்துச்சா என்ன அவருக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு 4 அறிக்கை வெளியிறார் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். டைப் பண்ணி கொடுத்துடுறாங்க. அவர் வீட்டுல சும்மாகிறாரு, டைப் பண்ணி கொடுத்துடுறாங்க. அவர் அதை படிக்கிறார். எழுதி கொடுத்து படிச்சுட்டாங்க. அது என்ன உண்மையா பொய்யா, அது என்ன ஏது அவரு படிக்கிறார். கண்ணாடி போட்டு அப்படியே கஷ்டப்பட்டு பத்திரிகையாளர்கிட்ட படிச்சுறாரு. அப்படி ஒண்ணு படிச்சுட்டாரு. அது தவறான தகவல். அது குறித்து விவாதம் நடக்குது எல்லா தொலைக்காட்சியிலும். நான் வந்து சத்தியம் தொலைக்காட்சியில அந்த விவாத மேடை நடக்குது. அந்த விவாத மேடையில திமுக ஆதரவாளரை என்ன கூப்பிடுறாங்க. நான் போறேன். நான் பேசுறேன். இன்னும் அரசியல் விமர்சகர்கள் 2 பேர் அதுல வராங்க. 2 பேர் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். இப்ப இந்த ஊடகத்துல வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னு வருவாங்க. அப்ப வந்திருந்தாங்க. அதுல இவரு அருள் எம்எல்ஏ அவர்கள், அவர் கேரக்டர் சொல்ல வரேன் நானு. அவரு அலைபேசி மூலமா வர்றாரு. அவரை கூப்பிடுறாங்க. நான் பேசுறேன். இது தவறான தகவல். டாக்டர் கிட்ட யாரோ தப்பா சொல்லிக்கிறாங்க. அவர் யாரு கொடுத்தாலும் படிச்சிடறாரு. கொஞ்சம் ஒரு சீனியர் லீடர், 86 வயசு ஆகுது. அவர் அதெல்லாம் கொஞ்சம் ஆராய தேவை இல்லையா? விட்டா படிச்சிருதா? நாளைக்கு ஒரு பிரச்சனை இருந்தா அவர் தானே ஃபேஸ் பண்ணணும், கட்சி தானே ஃபேஸ் பண்ணணும். ஏதோ இது தவறானது. இது யாரோ அவரை தவறா கைட் பண்றாங்க. நம்ம தான் நான் போறேன். வேற எதுவும் தவறா கூட பேசல. இங்க வந்து அவர் எழுந்தோடனே எவனையோ கூப்பிடுறீங்க, அவன் எந்த கட்சி? அவர் என்ன சொல்றாரு, திரு அருள் எம்எல்ஏ, அவன் எந்த கட்சினே தெரியல. ஐயா நான் யாருன்னு ஊரஞ்ச பாப்பானுங்க பூணூல் நாத்துக்கிய. எந்த நிலையிலும் நான் திமுக காரன். எந்த நிலையிலும் நான் திமுக காரன். நான் கலைஞரின் முரட்டு பக்தன், தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டன், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதியின் முரட்டு தொண்டை, நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டை. செத்தா கருப்பு சொற்கூடிதான் மேல போத்தணும். அந்த மாதிரி இது உலகத்துக்கு அவரு எந்த கட்சின்னு தெரியல. களவாணி பையன், அவன் களவாணித்தனம், அவன் களவாணி பையன் எடுத்தோன்னு. அப்போ அவர் ஒரு களவாணி பையன் என்ன சொன்னார் திரு அருள் எம்எல்ஏ. நான் 2000 களவாணி எம்எல்ஏன்னு குடும்பத்தை யார் யார் இழுக்கணுமே எனக்கா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி என் வாயில அவனா என்ன போட்டு போடலாம் விடுவனா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. பிச்சு எடுத்துட்டேன். போனை கட் பண்ணிட்டு மனுஷன் தொடங்க நீ ஓடிவிட்டா. என்கிட்ட வரல. அப்புறம் நான் என்னென்ன பேசணும் அதுல பேசினேன். சொல்ற ஒரு செய்தி, அவளை கோவப்படுறவர் அந்த அந்த பெண்கள்ல சமாதானப்படுத்தாம டென்ஷன் ஆயிட்டாருங்க அந்த பெண்கள்கிட்ட. இவர் அருள் எம்எல்ஏ டென்ஷன் ஆயிட்டு, நீங்க எல்லாம் பொம்பளைங்களை அருள் எம்எல்ஏ பேசுறது கோயில்ல. முத்துநாயக்கன்பட்டி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி அங்காள் அம்மன் பெரியாண்டல் அம்மாச்சியினுடைய கோயில்ல அந்த தாய்மார்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ணாம அவங்கள சமாதானப்படுத்தாம அவங்களோட பேசினேன் இப்படி பஜாரி மாதிரி கத்துறீங்க. அதெல்லாம் மியூட் பண்றான் யூடியூப் சேனல்ஸ்ல. அவர் புதிய தலைமுறை டிவி பேர் சொல்லிதான் பேசினாரு. யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாமே மியூட் பண்றாங்க. நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? என்ன இவ்வளவு வாய்க்குது? பஜாரிங்களா இருக்கிறீங்களே. உங்க ஊர்ல ஆம்பளைங்க எல்லாம் யாரும் இல்ல, பொம்பளைங்க வந்துருக்கீங்க. உங்களை விட்டுட்டு அவனுங்க எல்லாம் எங்க போனானுங்க? ஆம்பளைங்க எல்லாம் எங்க? உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் எங்க போனானுங்க? எல்லாம் எல்லாம் பொட்டிங்களா? இல்ல புடவை கட்டுங்கிறானுங்களா? உங்க வீட்டு ஆம்பளைங்களா பொட்டிங்களா? எல்லாம் வீட்டுல இருக்கிறானுங்களா? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? நீங்க என்னமே பேச கவனம் கடமை என்ன பேசுறீங்க? நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? கேவலமா இருக்குது. பொம்பளைங்களா நீங்க எல்லாம்?
உங்களை விட்டானுங்களா உங்க வீட்டு ஆம்பளைங்களாம் எங்க போனாங்க அவனெல்லாம் புடவை கட்டுக்கானுங்களா எல்லாம் அவனெல்லாம் பொட்டா பசங்களா என்ன பேசுறீங்கன்னு அப்படியே அடிக்க போற மாதிரி கோபமா போறாரு. அந்த பெண்கள் எல்லாம் இவருடைய பேசணுன்னே பயந்துட்டு அழுகுறாங்க. ஐயா அப்படி பேசாதீங்க, எங்க வீட்டு ஆம்பளைங்களை அப்படி பேசாதீங்க ஐயா, அப்படி பேசாதீங்க நச்சி கம்னு கிடங்க. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்க. அது திருப்பி திருப்பி காட்டுறாங்க மீடியால யூடியூப்ஸ்ல. நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்க, வெக்கம் இல்ல உங்களுக்கு எல்லாம். எங்க அவன்லாம் எங்க எங்க அவன் உங்க வீட்டு ஆம்பளைங்க எங்க இருக்கிறானுங்க, எங்க போனானுங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை விட்டுட்டு அவங்க எல்லாம் எங்க போறானுங்க. என்ன வார்த்தை பாருங்க அது. கண்ணா முன்னோன்னு அந்த பெண்களை பேசி அவங்க எல்லாம் கண்ணுல தண்ணி விட்டு அழுகுறாங்க. இப்படியா ஒரு எம்எல்ஏ பேசுறது? இது எதுவும் நான் போய் சொல்ல, நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்து தான் நான் சொல்றேன். ஒரு பெண்களை பார்த்து வாமே போமே, நீங்கெல்லாம் பஜாரிங்க, நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்களா, நீங்கெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளைங்களா, ஆம்பளைங்கள்லாம் உள்ள உட்காந்துக்கின்னு ஒளிஞ்சுக்கின்னு உங்களை அமுச்சுக்கிறானுங்களே, எங்க உங்க வீட்டு ஆம்பளைங்கள்லாம் பொட்ட பசங்க, எல்லாம் தொடரடிங்க, உங்க வீட்டு ஆம்பளைங்கள்லாம் பொட்டிங்க, எல்லாம் புடவை கட்டுறான்னு கேட்கறேன்னா, அப்போ ஒரு பொட்ட பசங்களானா அப்போ பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா மிஸ்டர் அருள் எம்எல்ஏ சார்? உங்களுக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலம். யோ ஆண்களை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் பெண்கள். ஆண்களை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் பெண்கள். விண்வெளியில ஒரு ஒரு பெண் போய் மாத கணக்குல இருக்காங்க. நீதா வில்லியம்ஸா? திரும்பி வர முடியல. அவங்கள கூட்டு வரதுக்கான எல்லா வேலையும் அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு. வந்துருவாங்க. மாத கணக்குல விண்வெளியில் இருக்காங்க. விண்வெளியிலன்னா என்ன? இதை விட ஒரு சாதனை ஒரு பெண் செய்யணுமா? இன்னைக்கு பைலட் எத்தனை பெண்கள் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல இந்தியால இருந்து நம்ம தமிழ் பெண்களே இருக்காங்க. ஷிப்ல கேப்டன் எத்தனை தமிழ் பெண்கள் இருக்காங்க தெரியுமா உனக்கு? எத்தனை ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர் சாதித்தவர்கள் தமிழ் பெண்கள், எத்தனை கலெக்டர்கள் தமிழ் பெண்கள், எத்தனை அரசு அதிகாரிகள் தமிழ் பெண்கள், எத்தனை சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தமிழ் பெண்கள். சாதிப்பதில் ஆண்களை விட பெண்கள் பல மடங்கு உயர்ந்தவர்கள். பெண் என்றானே நாட்டின் கண்கள். நம்மளை பெற்ற தாய் ஒரு பெண். இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு துணை நிற்கக்கூடிய துணைவியார் ஒரு பெண். நம் ரத்த சம்பந்தம், நம் உடன் வந்த சகோதரிகள் பெண். அனைவரும் தெய்வத்திற்கு சமமானவர்கள். அவங்க தான் அங்க நிக்கிற தாய்மார்கள். அவங்கள பார்த்து நீ என்ன கேட்கிற? பஜாரிங்கன்ற, வாம போமேன்ற, ஒருமையில வாடி போடின்னு பேசுற. அதெல்லாம் மியூட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு அவதூறாக, ஒருமையாக, கேவலமாக பெண்களை ஒரு பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் என்று சொல்லக்கூடியவர் அந்த அளவுக்கு அநாகரிகமாக தற்கூரியாக பேசியிருக்கிறாரு. இப்பொழுது யார் இதுல களவாணி பையன்? நான் உங்களை சொல்ல அருள் எம்எல்ஏ அவர்கள், அண்ணன் உங்களை சொல்ல, நீங்க தானே ஆகும்னா களவாணின்றீங்களே. களவாணி பசங்க தான் இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, இந்த மாதிரி பேச்செல்லாம் களவாணி பசங்க தான் இப்படி பேசுவாங்க. களவாணி பசங்க தானே இப்படி பேசுவாங்க. நீங்க அப்படித்தானே பேச, அதனால நான் உங்களோட களவாணின் பையன் அண்ணன் அருள் எம்எல்ஏ அவர்கள் களவாணி பையன் நான் சொல்ல வரலைங்கன்னு. ஆனா நீங்க எல்லாரையும் களவாணி பையன் சொன்னீங்கல்ல, அவங்க தானே இப்படி பேசுவாங்க. இந்த மேட்ரு, அந்த வீடியோவை எனக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருந்த உங்க ஏரியால இருக்கிற பாட்டாளி வச்சிருக்க ஒரு தோழர், அவர் என்ன பேஸ்புக் ஃபாலோவர், அவர் அனுப்புறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு பெண்களை ரொம்ப கேவலமா ஒருமையில பேசிட்டாருண்ணே. அவர் எப்ப அப்படித்தானே பேசுவாரு. இதனால எங்க டாக்டர் ஐயாவுக்கு தாங்க அவமானம். அவரு தாங்க கெட்ட பேருங்க, கட்சி கெட்ட பேருங்க. நீங்க கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. நான் சொன்னேன், அறிவுரை சொல்றதுக்கு வயசு எனக்கு கிடையாது. அவர் ஒரு எம்எல்ஏ, மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. அறிவுரை சொல்றதுக்கு பெரிய ஆளும் நான் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆளு. என்ன சொல், என் கண்டனத்தை நான் தெரிவிப்பேன். ஏன்னா பெண்கள் இழிவா யார் பேசினாலும் என் கண்டனத்தை தெரிவிப்போம் சொல்லி என் கண்டனம் தெரிவிச்சது. இதுக்கு டாக்டர் ஐயா என்ன பதில் சொல்ல போறாரு? இதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? சொல்லுங்க. பெண்களை இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. மரியாதைக்குரிய தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிட்ட பசுமை தாயகத்தின் அமைப்பை வழிநடத்துகிற மரியாதைக்குரிய சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? உங்க எம்எல்ஏ பெண்களை ஒருமையில கேவலமா, கீழ்த்தரமா, ஆபாசமா உங்க பாமக எம்எல்ஏ அருள் பேசியிருக்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.